அஸ்ராக்கார் வந்து ஒரு நீதிமன்றம் கண்ணை மூடிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை நீதிமன்றத்தில் தான் கொடுக்கும் இவரை கைது பண்ணணும் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு கடந்த சில நாட்கள் முன்னாடி பல பேரை கைது பண்ணி கொண்டு போய் நீதிபதி முன்பு நிப்பாட்டுறாங்க. நீதிபதி சொந்த ஜாமீனில் நீங்கள் வெளியே போங்க, இந்த கேஸில் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னே பல பேர் அமைச்சிருக்காங்க. பல விஷயங்கள் அமைச்சிருக்காங்க பல பேர். அது ஊடகத்தில் இருக்க செலிபிரிட்டி மட்டும் தான் நம்மளுக்கு வெளியே தெரியுது. பல பேர் அப்படி வந்துடுறாங்க நிறைய பேர். அப்போ அவங்களுக்கு சட்டம் நுணுக்கம் தெரியாமல் அப்போ காவல்துறை போதுமான ஆதாரங்களோட கொண்டு போய் சப்மிட் பண்ணோம். அப்போது சித்தரிக்க முடியாது சில ஆவணங்கள். சித்தரிக்க முடியாதுன்னா இவரை விட 3 கிரேடு மேலே இருக்கவருக்கு அவர் மேலே இவர் என்கொயரி பண்ணுறாரு. அப்போ அதாவது உயர் அதிகாரியே என்கொயரி பண்றாரு அஸ்ராகார் வடக்கு மண்டல இவரோட ஸ்பெஷல் டீம் தான் பண்ணுது. அப்போ அந்த கார் யாரு, அந்த கார்ல யார் வந்தது, அவர் வந்தாரா, பட் அவர் கார் கொடுத்து விட்டாரா, அந்த கார்ல எந்த எஸ்ஐ வந்தாங்க, அந்த உமன் எஸ்ஐ கோயிலுக்கு தான் போனேன்றாங்களா, இங்கே எதுக்கு வந்தாங்க, இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணோட அப்பாக்கும் இவருக்கும் எப்படி பழக்கம், இந்த பொண்ணோட அப்பாக்கும் அந்த லோக்கல் கட்சி லோக்கல் பொலிட்டிக்கல் லீடருக்கும் என்ன தொடர்பு, இது எல்லாத்தையும் இது எதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி கால், சிசிடிவி, கார் நம்பரு, டிரைவ், இவ்வளோ டீட்டெயில்ஸோட எடுத்துகிட்டு போய் எவ்வளோ அச்சுறுத்தல் வந்திருக்கும். ஹைகோர்ட்லேயே கொடுத்தாரு. டிஜி லெவலில் 8 டிஜி இருக்காங்க. 8 டிஜி என்ன பண்ணுவாங்க, அவரை விடுங்க, அவர் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறவர், உங்களோட 3 கிரேடு பெரியவர், அவரை விடுங்கன்னு அவர் சொல்லலாம். அதாவது இந்த காவல்துறையில் எல்லாரும் சொல்லுவாங்க 4 இருக்குது, 4 பேர் அணின்னு இருக்குது, ஃபஸ்ட்டு 2 பேர் அணின்னு வானுங்க, அது என்ஐ நார்த் இந்தியன்ஸ் அணி, சவுத் இந்தியன்ஸ் அணி அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் முன்னாடி பேசுவாங்க நிறைய பேர். இவங்களாம் நார்த் இந்தியன் ஆஃபீஸர், இவங்க சவுத் இந்தியன் ஆஃபீஸர். இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா இவங்க கிச்சன் கேபினெட்டு, இவங்க வந்து மருமகன் கேபினெட்டு, இவர் மகன் கேபினெட்டு, இவர் வந்து அதிகாரிகள் கேபினெட்டு, இவர் சிஎஸ் ஆஃபீஸரு, இவர் இந்த ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேர் இவனுங்களே வச்சுக்கிட்டு சொன்னாங்களோ. இவங்க எல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஆமாம். அதனால் எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அதை என் வேலையில் நான் கரெக்டாக இருக்கேன், எடுத்துகிட்டு போய் நான் சப்மிட் பண்ணிட்டேன், அவரை அன்றைக்கி நைட்டே ரிமாண்ட் பண்ணி அன்றைக்கே விட்றாங்க, மறுநாளே விசாரணைக்கு எடுத்து. அந்தளவுக்கு ஒரு செயல்பட்ட ஒரு அதிகாரி தான் அஸ்ராகார்.